இந்த பானிபூரி இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? ரசபூரி சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? ரசபூரி. பாரு கையை பாரு. நான் ஒன்றும் செய்யலை, நான் சும்மா பிடிக்கிறது. நீங்கள் கையை பற்றியா எப்படி தயாரிக்கிறீங்க? எப்படி தயாரிக்கிறீங்க? அதில் எதுவும் பொடி சேர்ப்பீங்க? பொடி எல்லாம் சேர்க்க மாட்டோம். பொடி சேர்த்தோம்னா டேஸ்ட் குறைஞ்சிரும். அது பொடி சேர்க்குறீங்களா இல்லையா? இல்லை பொடி சேர்க்கல. சரி, அது எனக்கு தெரியாதுல்ல. நம்ம இருங்க அதான் லேபுக்கு அனுப்பி நம்ம பார்ப்போம். அதாவது அங்கே பார்த்தா அது இருக்கு. கலர் போடக்கூடாதுப்பா. கலர் போட்டு செய்யக்கூடாது. எத்தனை நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர் எங்கே அந்த ஓனருக்கு ஊருக்கு இருக்காரு, வர சொல்லுங்க. தூக்கில் இல்லைன்னா நான் கடையை தள்ளிட்டு போயிருக்கேன். குப்பை தண்ணி இருக்காமா? காலையில் 10 மணி போடுறது சார். 10 மணி போட்டது எத்தனை மணி? இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நான் வந்து பல இடம் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டேறீங்க. எதுக்கு பண்ணுறீங்க? எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாதுமா. அது இது எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க? சரி, வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க நீங்களே சொல்லுங்கள். எதுக்காக பயன்படுத்தக்கூடாது? தடை செஞ்சது எதுக்கு பயன்படுத்துறீங்க? நீங்கள் சின்ன சிக்கன் அவர் சொல்கிறாரு, அதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இது என்னப்பா? அது மனுஷன் குடலுக்குள்ள போனால் என்னப்பா ஆகுது? இது குடல்ல ஒட்டினா என்ன ஆகும்? சேர்க்கல. சும்மா இதான் சொல்லாதீங்கம்மா. யோப்பா ஏய் பாரு கையை பாரு. நான் ஒன்றும் செய்யலை, நான் சும்மா பிடிக்கிறது. நீங்கள் கையை பற்றியா கையில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, கையை பாருங்க. இது குடல்ல ஒட்டினா எப்படி இருக்கு? இதை கொட்டுப்பா அதெல்லாம் கொட்டி ஏன் தம்பி இப்படி பண்ணுறீங்க? சொல்லிட்டு போகிறேன்னு சொல்கிறதே எதுவுமே கேட்க மாட்டீங்க. சின்ன சின்ன கடைகள் நீங்கள்லாம் கடை வச்சிருக்கீங்க, இடத்த எப்படி போட்டு நாஸ்தியாக கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. தானே குடிச்சா என்ன ஆகுது தெரியுமா? டைஃபாய்டு காற்று கண்டிப்பாக வரும். எல்லாம் பண்ணாதீங்க. கேனெல்லாம் பாருங்க, பாசம் முடிச்சிருக்கு அப்படியே வச்சிருக்கீங்க.